காணல காணலியே காணலியே 9 நல்ல வருடமாச்சு உடையவன் பகவான் வரவில்லை. 10 12 வருடமாச்சு பகவான் வராமல். அப்ப ஒரே ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு குழந்தைக்காக 12 வருஷம். அதாவது என்னதாயிச்சு அந்த காலத்துல ஒரே ஒரு பிள்ளைக்காக. சரி பிள்ளை இல்லைன்னு சொன்னா ஆமா கோவில் கோவிலா சென்று மஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆமா கோயிலுக்கு வருவதாயி. ஆமா ஆனா இருக்கு பாரு முத்தம் மண்ணு. அந்த முத்தத்துல ஒரு குத்தும் சோற போட்டு சோற பழஞ்சி சாப்பிட்டுருவா. மண்ணு இல்லையா? ஆமாத்தா அதானதமா மண்ணு சோறு. ஓ மண்ணு சோறு போட்டு சாப்பிட்டா மண் சோறா? ஆமோ அம்மையா நல்லா இருக்கு. உன் அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டியவனே இல்ல. எங்க அம்மாலாம் தினந்தோறும் மண் சோறு தான் போடுதா. இவ்வளவு கல்லு பறக்குது டெய்லி சாப்பாடுல இவ்வளவு கல்லு பறக்குவேன். ஓ சாப்பாட்டுல ரேஷன் அரிசி இவ்வளவு கல்லு பறக்கிடுவேன் டெய்லி. அவளை கல்லு பறக்கி சேர்த்து வச்சோம்னா வீடே கட்டிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். வீடு கட்டிடலாம். இவ்வளவு கல்லு பறக்கதே ஒரு நாள். மண் சோறுனா அது இல்லப்பா. சரி அந்த காலத்துல பெரிய பெரிய கல் மண்டபம் இருக்குல்ல கோயில். அந்த பெரிய ஸ்தலத்துல போய் சரி கோயில இருப்பா. ஆமா ஒரு குத்து சோறு வைப்பா. சரி பச்சரிசி சாதம். பச்சரிசி சாதம் பின்னாடி கைய பரங்கை கட்டி மண்டி போட்டு. ஆமா இவர் பேகிட்டாரு பாத்துக்கங்க. அப்புறம் பாட்டு படிக்கிறேன். பித்த எடுத்துட்டு நான் படுத்த பாடு எனக்கு தானே தெரியுது. சும்மா இருந்த வைத்த ஆபரேஷன் பண்ணி போட்டான் டாக்டர். ஆமா இப்ப புழுப்புணுன்னு ஒரு வாய் கூட சாப்பிட்டோம் வீங்கிட்டு போயிருது வயிறு. சுகர் வேற பத்தாத குறைக்கு. என்ன செய்ய? ஆளை பார்த்தா ஃபிகரா இருப்பா. சரி உள்ள போய் பார்த்தா தான் சுகர் தெரியும். என்னதாயி செய்ய? அந்த காலத்துல என் பாட்டி இப்படி கோயிலுக்கு வரணும்னு சொன்னா சரி ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு சிங்கிடி ஆடிட்டு வருவா. உள்ள என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா வெத்தலையும் பாக்கு இருக்கும். பாட்டி கையில இருக்கும். ஆமா இப்போ நேற்று நைட்டு அன்னதானம் போட்டாங்களே. சரி அதே மாதிரி ஒரு அக்கா கேரி போய் ஆடிட்டு வந்துச்சு. அத பக்கத்து வீட்டு அக்கா கேக்கா என்ன கேக்கா? சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்வீட் போடுவோம் உங்களுக்கு வாயிலுக்குள்ள அப்படின்னு கேக்கா. தூரப்பா பைத்தியக்காரி. நானே சுகர் மாத்திரையும் பிரஷர் மாத்திரையும் வச்சிருக்கேன். போற இடம்னா சுகர் மாத்திரை பெருக்கிட்டு எழுதிடா. அப்படி மாறி போச்சு காலம். என்ன செய்யும்? அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போட்ட நேரத்துல இந்த காலத்துல அப்படி சுகர் மாத்திரையும் பிரஷர் மாத்திரையும் போடுறது மாதிரி மாத்திரை 1 2 கிடையாது. சுகர் பிரஷர் பிபி எல்லாம் அடேங்கப்பா. ஒரு நேரத்துக்கு சரி 6 மாத்திரை போட வேண்டியிருக்கு. 6 மாத்திரை 3 நேரம்னா கணக்கு 12 21 மாத்திரை ஆச்சு ஒரு நாளைக்கு. ஆமா ஆமையா 21 ரூபா தெரியல. வந்தானே வரல செலவு நம்ம படிக்கல. என்னதாய் செய்ய? ஆமா 10 12 வருடமாக தவம் இருந்தோம். ஆமா பகவான் வராமல். நம்ம எப்படி இந்த கோயில ஆட்கள் வரலன்னு சங்கடப்படுறோம். சரி அதே போல நாகராஜ மன்னரும் நாகக்கண்ணி பெண் கொடி ஆளவா. ஆளுங்க எப்பதான் வருவாங்கன்னு தெரியல. வருவாங்க தான். பால் கொடை வரும்ல. ஆமா அப்பதான் வருவாங்க. வரட்டுதான். அப்பதான் வரணும்னு முடிவுல இருக்காங்க வீட்ல இருந்து தாய்மார்கள்லாம். வரணும்னு இதுல இருக்காங்க பிடிவாதத்துல. சரி நம்ம வந்து கத்துவோம் என்று சொல்லி நாகலோக வட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியும் 10 12 வருடமாக தவம் இருந்தோம். சரி பகவான காணாம ஆமோ புலம்புறாங்க தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கவலைப்படுகின்றா? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த அடியா செய்யும் தவத்தை பாரோ. இந்த அடியா செய்யும் தவத்தை பாரோ. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியா செய்யும் தவமனே சம்போ சங்கரா. படியல்லக்கும் ஆமா சொல்லே படியல்லக்கும் படி சொல்லே படியல்லக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா. இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. அடே படியலக்கும் பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி இறையல்லக்கும் இறையல்லக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா. இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. ஏழை செய்யும் தவத்தை பாரு. ஈஸ்வரனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. மத்திய பிள்ளைய போட்டுருக்க வரல இங்க வர உள்ள போய்கிட்டு கைச்சு பேச்ச ஒரு பிள்ளை வேணும்ல. எவ்வளவு அழகா கையை உள்ள கொண்டு விட்டுருக்கா பாத்துக்கோ. சொந்த குழியில குத்திக்கிட்டு கைச்சு போய்கிட்டு இருக்கா. ஆமா சரி
மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 12 வருஷமா தவம் இருந்து பார்த்தப்பா இருந்த இடத்துல இருந்து 12 வருஷம் அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போச்சு போச்சு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போச்சு போச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய விடுதா இவ்வளவு வருஷம் தான் உனக்கு 3 நேரம் சொல்லியே இப்படி போறேன் 3 நேரமே நம்மளால சொல்ல முடியல ஆனா ஒரே ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு பிள்ளை 12 வருஷம் சொல்லிருக்காப்பா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் 12 வருஷமா இருந்த அவளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லன்னா அவ என்னையா செய்வா சங்கடப்படுகிறதா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் பாவம் உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி நான் ஆமாயா ஒரே ஒரு பிள்ளைக்காக அழுதா உங்களை எடுத்து வளர்க்க சும்மாவே இருந்துட்டு போயிருவா அவடு கூட 2 வார்த்தை பிள்ளைலன்னே சொல்லிட்டு போயிருவா அது மட்டும் ஐயா காடு வாங்க வீடு போப்பாங்க பல்லு போன காலத்துல இதுக்கு மேல உங்க தத்தெடுத்து எப்படியா வளர்க்க முடியும் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாயா அப்ப நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் அவர்கள் அப்படி அங்கு தவம் இருக்க ஆதிவெள்ளி கைலாச மலையில பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே பிரச்சனை வீடான வீட்டுல பிரச்சனை வந்தே தீரணும் தான் கணவன் மனைவின்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை இருந்தே தீரும் கணவன் மனைவின்னு சொன்னா பிரச்சனை வந்தே தீரணும் ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னா டைவர்ஸ் ஆயே தீரணும் ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லன்னா சஸ்பெண்ட்னு போயிட்டே இருப்பா ஒன்ன மாதிரி பொம்பளைக்கு எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் முதல்ல கும்பிடுனே ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லன்னா சஸ்பெண்ட் ஐயோ அப்ப நல்லா இருந்தா தானே சோறு கொடுக்க முடியும் சரி அப்ப பார்த்தா அப்ப எனக்கு வரப்போறவளதான் யோசிச்சோம்னா என் நிலைமை இப்பவே கண்டு அப்ப ஒண்ணு பார்த்துட்டே ஒரு நல்ல ஓடிடுவா பண்ணி கவலைப்படாது அப்படி அப்படின்னா சந்தோஷம் தான் சரி சரி 5 வருஷம் மட்டும் ஏன் 5 வருஷம் 5 வருஷம் ஆனோம்னா சர்டிபிகேட்டே வாங்கிடலாம்ல அப்போ சரி அதாவது ஒரு வீடான வீட்டுல இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும் ஆமா கண்டிப்பா இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும் கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும் என்ன கஷ்டம் வரும்போதுதான் இன்பத்தோட அருமை தெரியும் ஆமா இன்பம் இருக்கும்போது அந்த கஷ்டத்தோட அருமை தெரியவே உரப்ப சாப்பிட்டு பாரு அப்பதான் இனிப்போட அருமை தெரியும் அப்பதான் இனிப்பு எங்க இருக்குன்னு தேடும் அதனால ஆமா ஒரு வீடான வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை இருக்கணும் இருந்தே தீரணும் பார்வதி அம்மா பகவானை அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க என்ன கேட்கிறா என்னம்மா கேட்கின்றா ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தை கேட்டோம் பாரி உள்ள படைய பார்வதியாய உலகில் உள்ள பார்வதி பகவான் எழுத்து கேட்கிற எப்படியாட்டு விட்டு சண்டை எழுத்துருவோம் ஐயா பகவானே ஆண்டவனே பகவானே பரம்பொருளே சுவாமி நாதா நாதா மன்னா மச்சான் எங்க அத்தா என்னங்க போதுமா அப்படி இவ்வளவு சொல்லியிருக்கா அந்த ஒரு
வந்து வாட்டுதுப்பா. அப்ப மச்சான பாட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. அதுதான் மச்சான துபாயில பத்தி விட்டு இங்க உட்கார்ந்திருக்கா. சரி அம்மு அம்மையா மச்சான் துபாயில இருக்காப்ல. என்னத்தையும் அங்க கக்கூஸ் சொல்லனாலும் விரும்புறேன் துபாயில போய். சரி கழுத வைக்காரியா? ஆமா. அப்பம் பார்த்தால் அம்மை பார்வதி பார்வதி இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். கேட்கின்றா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவான், தினந்தரும் என்ன விட்டுட்டு இப்படி கைலாசத்தை விட்டு போறீங்களே, சரி அந்த பாரில் உள்ள படி இழப்பை நான் பார்வதியால் பார்க்க வேண்டும். பார்வதியால் பார்க்க வேண்டும். உலகில் உள்ள படி இழப்பை நான் உத்தமி நாம் பார்க்கணும். ஆமா, உத்தமியாளர் பார்த்தே ஆக வேண்டும். இந்த நாட்டில் உள்ள படி இழப்பை நாயகியால் பார்க்க வேண்டும். பகவானே, இந்த கைலாசத்துல நான் தன்னந்தனியா தானே இருக்கேன். டெய்லி தனியா இருக்கேன். என்னையும் அழைச்சிட்டு போனா தான் என்ன உங்களுக்கு? அம்மா பார்வதி, என்னத்தான் இந்த பூலோகத்துல சரி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன். அப்படியா? ஆமா. எப்படி படைச்சிருப்பீங்க? அம்மா ஒருத்தனை கூணா படைச்சிருப்பேன், ஒருத்தனை குருடா படைச்சிருப்பேன், ஒருத்தனை சப்பானியா படைச்சிருப்பேன், ஒருத்தனை இருக்கவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை இல்லாதவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை குழந்தை இருக்கவனா படைச்சிருப்பேன், இல்லாதவனா படைச்சிருப்பேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன் இந்த பூலோகத்துல. நல்லா இருக்கா? ஆனா நீ என் கூட வந்தேன்னு சொன்னா சரி, இவன் ஏன் இப்படி கருகருன்னு இருக்கான்? அவன் ஏன் பறக்க பறக்க முடிக்கான்? இவன் ஏன் சுவாத்து மாடனா இருக்கான்? ஒன்ன மாதிரி. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இன்னொருத்தியா இப்படி இருக்கா? ஒருத்தியா தலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா? ஒருத்தியா இப்படி இருக்கா? ஒருத்தியா சன்னல் எட்டி பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேப்ப. ஒருத்தியா ராட்டனம் அடிக்கிட்டே இருக்கா. அது வேற, அந்த தூணுல ஏன் 4 வாழைப்பழம் எப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னு கேப்ப. நீ கேட்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா, ஆனா என்னோட படி இழப்ப மறந்து, என்னோட வேலை படி இழப்பு, அந்த படி இழப்ப மறந்துடுவேனம்மா. சரி, நீ என்னோட வந்தன்னா என்னால படி இழக்க முடியாது. நீ கைலாசத்திலே இரு. நீ கைலாசத்துல இரு தாய். ஏ பார்வதி, இந்த கைலாசம் ஒண்ணு சொன்னா சரி, ஒண்ணு சக்திமயம், நீ இந்த கைலாசத்துல இருக்கணும். இல்லன்னு சொன்னா சிவமயம், நான் இருக்கணும். ஒண்ணு நீ இருக்கணும். ஆமா. இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். நான் தான் படி இழக்க போறேன். அப்ப நீ இருந்தா தானே கைலாசம் வெளிச்சமா இருக்கும். நம்ம 2 பேரும் இல்லன்னு சொன்னா அந்த இடமே வெறிச்சோடி போயிடும். வெறிச்சோடி இருக்குமம்மா. ஆகையால கைலாசத்துல இருக்கிறியா? வேண்டாம், நானும் ஆறனே. பார்வதி அம்மா பிடிவாத காரிப்பா. பிடிவாத நினைச்சது சாதிச்சாதான் இருப்பா. அன்னைக்கு கைலாசத்துல பார்வதி பிடிவாதம் பிடிக்க போய் தான் அவ அம்சத்துல பிறந்த இங்க பெண்கள் இருக்காங்களா, கண்கள் பிடிவாதம் பிடிப்பாங்க. பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில வீட்ல பிடிவாதம். ஒரு சேலை எடுத்தறன்னு கேட்டே தீருவா. ஏமா சேலை எடுத்து கொடுக்க பிரச்சனை இல்லத்தா. சரி, சிலுவராணி கடைக்கு போனோம்னா ரகரகமா எடுத்து போடலாம். பாத்து எடுத்துறலாம். சேலை வெறும் 950 ரூபாய் தான். அதுக்கு ப்ளவுஸ் தைக்க 4500 ரூபாய். போட்டதானே அழகா இருக்கு. ஐயா, சேலை வெறும் 950 ரூபாய், 1000 ரூபாய் முடிஞ்சு போகுது. அதுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துக்கா 4500 ரூபாய்க்கு. பாதகத்தி கோயில் கூட வருது, செயினை திருப்பி தரலாம் இல்லையா கேப்பால அப்படிம்பா. அப்படிம்பா வீட்டுல இருக்கவே விட மாட்டிக்கா, கண்ணே காம விட மாட்டிக்கா. ஓ, பேய் சாதிக்காத பெண்ணு சாதிச்சிருவா. அதை எதை நினைக்கா? ஓ, அதுதான் வேணும்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? பே பி பேனா என்ன அர்த்தம்? பேய். பீனா பிசாசு. அதுதான் பேபின்னு கூப்பிடுறாங்க. ஓ, அதான் பேபியா? ஆமா தாய். உனக்கு யார் சொல்லி தந்தா? நீங்க பேபிங்க சந்தோஷமா எடுத்துக்கிடாதீங்க. பேபினா பேய் பிசாசுன்னு அர்த்தம். நீங்க பேபின்னு கூட்டனே அம்மா நம்மள பேபின்னு கூட்ட. நீ அனுபவப்பட்டு முடிச்சிட்டு வந்து பேசுவ. நீ யாரு? அதான் அவ பேயும் பிசாசுமா தானே தெரியுவாங்க கண்ணுக்கு. நான் சும்மா பேருக்கு இருந்தா போதும். காதலிக்கும் போது தெரியும், குடும்பம் நடத்தி காதலிக்கும் போது தெரியும் பேபின்னு. முடிச்சே கடத்தா அது பிசாசுன்னு தெரியும். என்னதான் செய்ய? ஆமா, வயசாகி போச்சுல. இடுப்ப பாரு பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி போகுது. அப்பம் பார்த்தால் அம்மை பார்வதி, பார்வதி நானும் உங்களோட வாரேன் பகவானே அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நான் வாயவே திறக்க மாட்டேன். சரியா? சரி அப்படி என்று பார்வதி சொன்னா. சரி பார்வதி, உன்னை கூட கூட்டிட்டு போறேன், ஆனா உன் வாயை திறக்க கூடாது என்று சொல்லி மகாவானும் பார்வதியும் படி இழக்க வேணுமே என்று சொல்லி. ஆமோ ஆமையா, எங்க வராங்க? எங்க அம்மா வருகிறார்கள். படி இழக்க வேண்டும் என்று வருகிறார்கள். சரி, கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டார். நெய் பாலம் மெய் பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா. இருட்டு நாட்டு கதவு விட்டு ஏக போக பட்டேனம்மா. கோசராசன் வேறைய பட்டேனம்மா. படியலக்க வேணும், படியலக்க வேணும். ஏகி வாரா படியலக்க வேணும் என்று, படியலக்க வேணும் என்று பவுசுடனே வாரா. அப்பந்தான் பார்த்தார். பார்வதி அம்மா சொன்னா, நான் என் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன. இல்ல தச்சு வச்சிருவோமா? அக்கா ஒருத்தி இருக்கா தையல வைக்க. தையல வைக்கணும்னா சொல்லுங்க, நம்ம அக்கா இருக்கா சாம்போல. ஆனா உங்களுக்கு தச்சு தந்துட்டு விடிய இருந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதுல ஒரு டிவி வேற போட்டு இருக்கா, ராஜி டிவியா. அது விடிய விடிய பாட்டு படிச்சுட்டே இருக்கு. அப்பதானே வேலை பாட்டை கேட்டுக்கிட்டே தச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா சரி. அப்ப பார்த்தால் பார்வதியும் பகவானும் பகவான் அப்படியே ரதத்துல பின்னாடி வச்சு சரி படியலக்க கூட்டிட்டு போறாங்க. ஆமா, படியலக்க வரும்போது பார்வதி அம்மா என்ன செய்யறா? அவர் என்ன சொன்னாரு? வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்லிதான் கூட்டு வந்தார். ஆனா பார்வதி அம்மா சும்மா இருப்பாங்களா? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். ஸ்டாப் ப்ளீஸ். எதுக்கு? என்ன காரணம்? பார்வதி என்ன வாயை திறக்க மாட்டேன்னு சொல்ல போய் தானே கூட்டிட்டு வந்தேன். ஐயா ஆண்டவனே பகவானே, என்ன நானும் அப்படித்தான் வரணும்னு நினைச்சேன். வரலாம் நினைச்சேன். சரி. ஆனா அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆமா, அங்க ஒரு அதிசயம். என்ன பார்க்கிறாளம்மா? அங்க ஒரு அதிசயம்னு சொன்னா என்ன அதிசயம் தெரியுமா? என்ன தாயி? ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கான். எம்மா என்ன? அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை செய்யறான்? அவன் சின்ன பையன்பா. சரி. அந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு வரான். சரி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கிறான். அம்மா, ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கிறது எல்லாரும் பறிக்கக்கூடிய விஷயம் தான். அது நல்ல விஷயம் தான். மேப்ப பறிப்ப. ஆமா. ஆனா அந்த சிறுவன் என்ன செய்யறான்? என்ன செய்யறான் தாயி? முனி கொப்புல இருந்துகிட்டு அடி கொப்ப வெட்டுறான்பா. அவன் தான் யான் கூட்டாளி. முனி கொப்புல இருப்பான். சரி. அடி கொப்ப வெட்டுறான். அது என்ன காரணம் தெரியுமா தாயி? ஏன்பா? அவன் வந்து யான் கூட சேர்ந்தவன் புத்திசாலி, அறிவாளி, என் கூட சேர்ந்தவன். அவன் கூட சேர்ந்தவன். எப்படி தெரியுமா? என்ன? முனி கொப்புல இருந்து அடி கொப்ப வெட்டணும்னு சொன்னா சரி வெட்டு பாதி, நம்ம வெயிட் பாதி. வெயிட் பாதி. கொப்பு உடனே உடைஞ்சு விழுந்துரும். ஆனா அவனும் சேர்ந்து விழுவானா? அது சண்டாலன்னு தெரியல. அதான் சொன்னோம்ல, யான் கூட சேர்ந்தவன் அப்படித்தான் இருப்பான். முட்டாளு. எட்டுனா மூளை உள்ளவன். அந்த சிறுவன் இப்போ கீழே விழுந்துருவானே, நீங்க போய் காப்பாத்துறீங்களா? ஏ அம்மா பார்வதியே, அவனோட விதி அவ்வளவுதான் முடிந்ததம்மா. இல்ல பகவானே, சிறுவனை பார்க்க பாவமா இருக்கு. சரி, நீங்க தான் காப்பாத்து. அம்மா பார்வதி, என்ன அவன் அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து. அதாவது கொப்பு முறிஞ்சு கீழே விழும்போது, ஆமா விழும்போது அம்மான்னு சொன்னா பார்வதி நீ போய் காப்பாத்து. சரி பகவானே. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் நான் போய் காப்பாத்து. ஆனா அங்க ரெண்டு பேரும் பகவானும் பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அம்மான்னு விழுந்தா சக்தி காப்பாத்தணும், அப்பான்னு சொன்னா சிவன் காப்பாத்தணும். அவன் கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான். சண்டாலை வாயில என்ன வார்த்தை வருது? என்னம்மா சொல்லுகின்றான்? அம்மா என்றும் சொல்லவில்லை, அம்மா என்றும் சொல்லவில்லை, செத்தேன் என்று சொன்னாரே, பாவி செத்தேன் என்று சொன்னாரே, சண்டாலை செத்து தானே போனார். பகவானும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் அதுக்குள்ள கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான். கொப்பை வெட்டிக்கிட்டே இருக்கான். கொப்பு முறிய போது முறிஞ்சிச்சு. அவன் கீழே விழும்போது அப்பான்னு சொன்னானா ஆண்டவன் போய் காப்பாத்திருப்பாரு. சண்டால அம்மான்னு சொன்னா பார்வதி வந்து காப்பாத்திருப்பாள. கொழுந்தியான்னு சொன்னா கொழுந்தியா சொல்லிருக்கலாம்ல. சரி, ஏ குடத்துக்காரன்னு சொன்னா குடத்துக்காரனாச்சு போய் காப்பாத்தி எவனா ஒருத்தன் காப்பாத்திருப்பான். கீழே விழும்போது வாயில என்ன வார்த்தை வருது? என்ன சொல்லுகிறான்? செத்தேன்னு சொன்னா சண்டால செத்தே போயிடு. இதுதான் தாய் சொல்லிருக்கான். என்ன? வாக்கு சனியும் போக்கலன்னு சொல்லி வாயில என்ன வருதோ இப்ப எங்க போனாலும் சரி நம்ம வாயில தான் இருக்கு நம்மள பிடிச்ச நேரம் வார்த்தை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம போகும்போது போயிட்டு வாரம்னு சொன்னா ஆத்தா நல்லபடியா பாத்துருப்பான். போறேன் போறேம்மா. போய் சேர்ந்துட்டீங்களா? போன் போட்டோன்னு என்னங்கப்பா வீட்டுக்காரி அப்படித்தானே கேக்கா? ஓ போய் சேர்ந்துட்டீங்களா? அந்த லாரி குறுக்க கொண்டு விட்டுருதான். என்ன செய்ய? போய் சேர போன நீ போன் அடிச்சுட்ட. போற வழியில ஒரு கல்லு தட்டட்டுமே. சரி, என்ன சொல்லுவான்? என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? ஏ அம்மா, ஏ தாயே முப்படாதி. ஏ முப்படாதி. ஆமா, மண்டையில ஒரு கம்பு குத்துச்சுன்னா என்ன சொல்லணும்? ஏ முருகா. ஏ தாயே பத்திரகாளி. ஏ மாரியம்மா. ஏ அப்பா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி யாரையாவது கூப்பிடணும். ஆனா நம்ம கூட்டாளி என்ன சொன்னோம் தெரியுமா? குழந்தையால கூப்பிடணும். இல்ல தாய், குழந்தையால கூட்டானோ தான் அவ கை பிடிச்சா காப்பாத்திருப்பாள. சரி, நம்ம கூட்டாளி கால்ல கல்லு தட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு முள்ளு குத்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்ல தெரியுமா? ஏ சனியம் பிடிச்ச கல்ல பாரு, ஏ சனியம் பிடிச்ச முள்ள பாருன்னு சொல்லுவான். வாயில கூப்பிடுறதே சனியனை கூப்பிடுவான். வாயில கூப்பிடும் போதே சனீஸ்வரனை கூப்பிடுவான். அது எங்க காப்பாத்தும்? அவன் ஒரு ஆட்டு ஆஸ்பத்திரிக்கு பில்லு போட வச்சிருவான். சரி, முப்படாதிய கூப்பிட்டுறோம்னு சொன்னா உடனே ஓடி வந்துரும். கட்டுன தள்ளும் தவறி கீழே போய் விழுந்துரும். அதான் சரி. சரி, அதான் சொல்லுவாங்க வாக்கு சனியம் போக்கல. உன் வாயில என்ன வார்த்தை வருதோ அதுதான் நடக்கும். ஆமா, கண்டிப்பா நடக்கும் தாயே. ஆமா, அதனால எங்க போறேன்னு சொன்னாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாரேன். வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சேன்னு சொன்னா ஐயா ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேளுங்க. அதை விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கேட்காதீங்க. போய் சேர்ந்துட்டீங்களா? போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்காதீங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. யாரா இருந்தா அப்படின்னு கேட்கணும். சரி, ஆனா அந்த கீழே விழுந்த சிறுவன் செத்தேன் என்று சொன்னா சண்டாளன் செத்தே போயிட்டான். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. சரியா போச்சு. அதையும் தாண்டி பகவானும் பார்வதியும் மீண்டும் படியலக்க வர வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமா அந்த இடம் தான் கடந்து பகவானும் பார்வதியும் படியலக்க வாரார்களே. அப்பா ஆதிசக்தி பார்வதி
ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமா. சரி பார்வதி, சரி இனிமேயாச்சும் ஒழுங்கா வருவியா அப்படின்னு சொல்லி ரதத்துல ஏறி மீண்டும் பகவானும் பார்வதியும் படி இழக்க வேணுமே என்று சொல்லி படி இழக்க வேணுமே என்று சொல்லி அப்படி படி இழக்க வராங்க. சரி பாரதி அம்மா சும்மா இருப்பாங்களா? அவ என்ன செய்யறா? பின்னா பிறந்தா வாயை பூட்ட முடியுமா தாய்? சொன்ன வார்த்தை கேட்பாளப்பா. அவ என்ன ஊமையா அமைதியா இருக்கிறதுக்கு? அவ பேசிக்கிட்டே இருந்தாலும் அவன் வாய்க்கே அழகு. கேட்க மாட்டான். அந்த கிளி குஞ்சு வாய்க்கும் அம்மா அந்த கண்ணுக்கும் அழகி. சரி மைய வேற போட்டு திட்டிடுவாங்க. அப்ப பகவானும் பார்வதியும் படி இழக்க வரும் பொழுது வரக்கூடிய வேலையில பார்வதி அம்மா மீண்டும் சும்மா இருந்தாளா? என்ன செய்கிறாள் அம்மா? பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். என்ன காரணம்? அதாவது இன்னொரு அதிசயம் நடக்கிறது. என்னம்மா நடக்கிறது? அதாவது ரெண்டு பாம்பு ரெண்டும் தவம் இருக்கு. இந்த உலகத்துல பாம்பு தவம் இருந்து பார்த்திருக்கியா? ஐயா பகவான, என்ன இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மனிதர்கள் தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். ராசி வசிவா அரகராசி வசிவான்னு சொல்லி மனிதர்கள் தவம் இருப்பார்கள். நேத்து கூட வல்லரக்கம்னு ஒருத்தன் தவறந்துட்டு போனான். ஆமா, எத்தனையோ முனிவர்களும் உங்களை நோக்கி தவம் இருப்பதை பார்த்திருப்பார்கள். நானும் முதலா இந்த பாம்பு தவம் இருந்து பாக்கையா முதலாய். ஆமா, இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது என்று பார்வதி அம்மா கேட்கிறா. சரி, ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ. இந்த நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. இந்த பாம்பு செய்யும் தவத்தை, இந்த பாம்பு செய்யும் தவத்தை நாம் பார்வதியால் கண்டதில்லை. பாம்பு செய்யும் தவத்தை போல, பாம்பு செய்யும் தவத்தை போல பார்வதியால் கண்டதில்லை. ஆண்டவனே பகவானே, வார்த்தை கேளுங்களேன். இதுவரைக்கும் நான் எத்தனையோ தவக்கோலம் பார்த்திருக்கேன். நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. பாம்பு செய்யும் தவத்தை போல பார்வதியால் கண்டதில்லை. இந்த சர்ப்பம் செய்யும் தவத்தை போல நான் சக்தியானவள் கண்டதே இல்லை. கண்டதே கிடையாது. பாம்பு ரெண்டு உசு உசுன்னு தவம் இருக்க, உடனே உசு உசுன்றோம். பாம்புலாத்தா. சரி, அதாவது இந்த பாம்பு ரெண்டு எதற்காக தவம் இருக்கு பகவான்? பாம்பு வேற என்னதுக்குமா தவம் இருக்க போகுது? ஒரு சம்பு பாலுக்கும் 2 முட்டைக்கும் தவம் இருக்க போகுது. இல்லப்பா. சரி, அவங்களுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. அங்கேயும் பிள்ளை இல்ல, எந்த நேரம் பிள்ளை இல்ல. வில்லுக்காரங்கன்னு வந்துட்டாலே விடிய விடிய பிள்ளை இல்ல தந்தை. எந்த கதை எடுத்தாலும் சரி, அந்த காலத்துல பிள்ளைக்கு தட்டுப்பாடுப்பா. பிள்ளைக்கு தட்டுப்பாடு. ஆனா இப்போ என்ன? குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி உங்க மைனி மாசமா இருப்பாள, அது அவளை கொடுத்து வச்சுக்க யோகம். அது மட்டுமா தாய்? அந்த காலத்துல 17-25 பிள்ளைய பெத்துட்டு இதோட பிள்ளை வேண்டாம்னு சொல்லி மருந்து தின்றுருக்கான். ஊசி போட்டிருப்பா. நான் முன்னால இருக்க ஒரு 20-25 பிள்ளைய பெத்து எடுத்திருப்பா. ஆச்சி எம்மா இதோட பிள்ளை போதும், வீட்டுல யாருக்குன்னா 25 கிடக்கு, வளர்க்க முடியாது, மேல பிள்ளை வேண்டாம், ஏதாவது மருந்து இருந்தா தான்னு சொல்லி வாயில வாங்கி போட்டிருக்கா. இப்ப பிள்ளை வேணும்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் நிக்கா. காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தியாத்தா? அது சில வேற சொல்லுவா. என்ன சொல்லுவா? எனக்கு பிள்ளை வேண்டாம், சரி என் அழகு குறைஞ்சிரும் அப்படிங்கப்பா. பிள்ளை அழகு குறைஞ்சிருமா? ஆமா, ஏன் அழகு இல்ல, உலக அழகு ஐஸ்வர்யா ராய் ஏன் அழகு இல்லப்பா? எல்லா பெண்களும் சொல்லுதாங்க. பெண்கள் சொல்லுதாங்க, நாம் இருவர் நமக்கே இன்னொருவர். அப்படி போட அருவல அம்மா இருக்கு. பிள்ளை பெத்தா ஏன் அழகு குறைஞ்சிரும். சரி, வேற யாரும் வருவா? நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம்னா தன்னழகும் போயிடும் அப்படின்னு சொல்லுதா. அதனால பிள்ளை வேண்டாம், பிள்ளை வேண்டாம்னு சொல்லி ஊரார் பிள்ளையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுக்கிடுவோம். பிள்ளை வேணுமா? என்ன போற நம்ம பிள்ளை தான், நம்ம பிள்ளை. அங்கனி போற அது நம்ம பிள்ளை தான். நம்ம பிள்ளைன்னு நினைச்சா நம்ம பிள்ளை தான். இன்னும் கொஞ்சம் பரதேசி மாதிரி இது நம்ம பிள்ளை தான். ஆனா பெத்தா வந்து 2 நிமிஷத்துல தூக்கிட்டு போயிருவாப்பா. அப்போ கொடுத்துட்டுறோம்டா. என்ன செய்ய? அப்பந்தான் பார்த்தார் ரோபோ ரெடி பண்ணனும். இந்த மாதிரி என் மாமாவெல்லாம் ஐடியா ஒரு ரோபோ ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். வீட்ல ரோபோ தான் செஞ்சு வச்சிருக்காரு. சிட்டி ரோபோ அப்படி. சரி, அப்பந்தான் பார்த்தால் பார்வதி அம்மா 2 பாம்பு 2 தவம் இருக்கிறது எதற்காக? என்ன காரணம் சுவாமி? பார்வதி, இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜன் நாகக்கண்ணி தான் அந்த பாம்பு. இவர்தான் நாகராஜன். இவர் மனைவி தான் அப்ப நாகக்கண்ணி. சரி, ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். இவருக்கு ஒரு குழந்தை வேணும்னு தவம் இருக்கிறார். ஆமா. சரி மன்னா. ஆமா. சரி, என்ன செய்யலாம்? மன்னா என்னம்மா செய்யணும்? குழந்தை வரதான கொடுத்தா என்னன்னு சொல்லி பார்வதி அம்மா சொல்லுகிறார். சரி, பார்வதி என்னய்யா? ஆமா, சொத்தும் கேட்கல, சொகமும் கேட்கல, நாடும் கேட்கல, நகரமும் கேட்கல, ஒரே ஒரு குழந்தை தான் கேட்கான். கொடுத்தா குறைஞ்சிட்டா போறீங்க சுவாமி. கல்லஞ்சக்கார ஈசனே கொடுத்தா குறைஞ்சிரு. அதாவது
சரி பிள்ளை வரணும்னு சொன்னா எடுத்த உடனே ஒருத்தருக்கு பிள்ளை வேணும்னு சொன்னா கொடுத்துற முடியாது, கொடுக்கவே முடியாது. 12 வருஷம் தவம் இருக்கட்டுமே. சரி அதாவது கத்திரிக்கான்னு சொன்னா கடையில போய் வாங்கி கொடுத்துருவேன். சரி மாங்கான்னு சொன்னா தோப்புல களவாண்டாச்சும் கொடுத்துருவேன். அப்பவும் களவாதான் போது புத்தி. களவாண்டி தின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க கூறுவாடு தெரிஞ்சுதான் நிறைய மரத்துல செருப்பு கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது செருப்பு எங்க தெரியுமா? எங்க? அது பாக்குறவங்களுக்கு தான் ஜமா அந்த செருப்பு. சரி பார்வதி பிள்ளை வரணும்னு சொன்னா நம்மளால லேசா கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. இப்ப ஒரு ஆளுக்கு பிள்ளை கொடுக்கணும்னு சொன்னா அவன் முன்னொரு காலத்துல இது பாவம் செஞ்சிருக்கானா, பாவம் செஞ்சிருக்கானா, பாவ புண்ணிய கணக்க பார்த்து தான் பிள்ளை வரம் கொடுக்க முடியும். அப்ப எங்க அம்மா அப்பாவும் பாவமே செய்யலப்பா, என்ன கொடுத்துருக்காருல. சரி நீ செஞ்சிரதப்பா. நான் செய்ய மாட்டேன். என் கையால பாவம்னா என்னன்னு தெரியாதா? நீ தானே பாவத்துக்கு ஸ்பெல்லிங்கே முதல்ல தெரியாது. புண்ணியத்திலே வளர்ந்த பிள்ளை, ஒரே புண்ணியம் தான். உனக்கு 25 பிள்ளை கிடைக்கும். ஒருத்தங்க பிச்சை கட்டு வந்தாங்கன்னு சொன்னா சரி 10 ரூபா போட்டுருந்தா மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். 1 ரூபா கொடுப்பியா? அவ்வளவு நல்ல மனசு. அந்த மனசு யாருக்கே உங்களுக்கு எல்லாம் வருமா? 10 போட்டு 11 எடுக்காம விட்டானா? ஆச்சா அப்படி எடுக்க மாட்டேன், அப்படி எடுக்க மாட்டேன். 10 ரூபா போட்டனா மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். ஏன்னா 1 ரூபா கொடுக்கணும் நம்ம எப்பவுமே கடைப்பட்டு கிடக்கும். ஆனா அவங்க 1 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்களே. சில்லறன்னு சொன்னா 50 ரூபா ஜிபேனாலும் பண்ணுங்க, ஜிபே நம்பர் இருக்கு, ஸ்கேனர் இருக்குன்னு கோடை வச்சுக்கிறாங்க. சரி அப்பந்தான் பார்த்தார். ஏ பார்வதி, நம்ம பார்வதி இப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஆமா சுவாமி. அவருடைய பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்னு சொன்னா அப்படி வித்தடிக்கணும். ஆமா சரி. அதாவது சித்திரபுத்திர நயனார்னு ஒருத்தர். ஆமா சித்திரபுத்திர நயனார் எங்க மச்சானா தாயி? இல்ல எங்க மச்சான். யாருதா? எங்க பெரியப்பா. சரி சித்திரபுத்திர நயனார்னு சொன்னா ஆமா உன் கணக்கு, சரி ஏன் கணக்கு, சரி எல்லாருடைய முன்னொரு காலத்துல எது பாவம் செஞ்சோமா இல்லையான்னு சொல்லி அவர்கிட்ட தான் இருக்கு. ஓ சித்திரபுத்திர நயனார். ஆமா ஆமா சித்திரபுத்திர நயனார்னு சொன்னா நம்ம கீழே என்னனாலும் பொய் கணக்கு எழுதிக்கலாம் அந்த பூலோகத்துல. டீக்கடையில போய் பொய் கணக்கு எழுதுவோம். ஆனா பூலோகத்துல எழுதுவோம் நமக்கு மெயின் கணக்கு எங்க கைலாசத்துல. கைலாசத்துல இப்போ பூலோகத்துல எப்படி நடக்கும்னு கேட்டா சரி நம்ம தாளக்காரர் இருக்காரு எங்க மாமா, அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? என்ன? டீ கடைக்கு டீ குடிக்க போவாரு. சரி 50 ரூபாய்க்கு டீ கடை பில்லு, எக்ஸ்ட்ரா இவர் 150 ரூபாய் பில்லு போட்டுருவாரு. ஓனர் பேர்ல 150 ரூபாய் பில்லு போட்டுருவாரு. அதுல ஒரு கொள்ளை அடிக்கா 100 ரூபாய். சாப்பிட போனோம்னா பெரிய கொள்ளை அடிப்பா, டீ குடிக்க போனா சின்ன கொள்ளை அடிப்பா. இங்க நம்ம என்னனாலும் பொய் கணக்கு எழுதிக்கலாம், பொய் கணக்கு எழுதிக்கலாம். ஆனா நமக்கு கைலாசத்துல மெயின் கணக்கு எழுதி வச்சிருப்பாரு சித்திரபுத்திர நயனார். அன்னைக்கு இப்படி பண்ணியடா, கோயில எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு அலைஞ்சியடா அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி வச்சிருப்பான். ஆமா சரி. அப்போ சித்திரபுத்திர நயனாரை வரவழைத்து ஐயா நயனாரே, நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கான்னு சொல்லி ஏட்டெடுத்து பாருங்களேன். ஏட்டு வர மாட்டேங்க. ஏட்டு ரொம்ப நாளா இதே இடத்துல இருக்கு, யூஸ் பண்ணவே இல்ல பாத்துக்கோ. சரி கணக்கு எழுதவே வேலையை அடுத்துறாம வந்துட்டு தான். அப்ப நாகராஜனோட ஏட்டு எடுத்து பார்ப்போமா? எப்படி இருக்கு? ஏட்டு எடுத்து பாக்காங்க. சரி எழுத்தா இருக்கு, சங்கடம். நாகராஜனோட ஏட்டை எடுத்து பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய வேளையில பிரகாரம்படி நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பாப்போமா? அந்த நாகராஜ மன்னனுக்கு இல்லையா என்று சொல்லி எடுத்து பார்க்காங்க. நாகராஜனுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை இல்ல. 12 வருஷம் தவம் இருந்தானே ஐயா. சரி பிள்ளை வர இருக்கா? என்ன அவ ஏட்ட எடுத்து திரும்பி பாக்கா. சரி கூட எழுதுகோல கை அழகா இருக்குல்ல, கை ஏத்தா பிள்ளை இல்ல இருக்கு. ஏடி என்ன அழகா இருக்கு பாருங்க, தொலி உறிஞ்சு போய் இருக்கு. என்னத்தா ஏடுக்கு வேலையே இல்லப்பா. சரி அப்ப ஏட்டின் பிரகாரப்படி நாகராஜனுக்கு பிள்ளை வர இல்லன்னு இருக்கு. இல்லன்னு இருக்குல்லவா? அதற்காக இல்ல தெரியுமா? என்ன காரணம்? நாகராஜன் மன்னன் இந்த காலத்துல ஒரு பாம்பு போல பிறந்திருக்கிறான். பாம்பு இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி பாம்பு எப்படி போகும் தெரியுமா? எப்படி? பாம்பு வயித்தால போகும். உனக்கு தெரியுமா? தெரியுமா பாம்பு வயித்தால? ஐயா பார்த்தல பாம்பு வயித்தால போறத? ஒரு மாத்திரை கொடுக்க முடியலங்க ஐயா. அந்த வயித்தால பச்சை மாத்திரை கொடு ஐயா. அந்த வயித்தால, இந்த வயித்தாலப்பா. அது பாம்புக்கு சரி
காலும் கிடையாது கையும் கிடையாது. பாம்புக்கு கால் இருக்கு. ஏன்னா பாம்பின் கால் பாம்பு தான் அறியும், நம்ம அறிய மாட்டோம். அதனால பாம்பு இப்படி போறது எல்லாரும் வயித்தால போகுது, வயிறை வச்சு ஊர்ந்து மெல்ல போகும். இது வேற யார்ட்டையும் கேட்கலத்தா. காலேஜ் 12ஆம் முடிக்கும் போது சரி எங்க டீச்சர் வந்தா பார்த்தா கனகாம்பர டீச்சர். ஆளு கொஞ்சம் ஸ்வீட்டா இருப்பாங்க. ஆனா 3 பிள்ளைக்கு அம்மா. 3 பிள்ளைக்கு அம்மா. ஆளு அவ்வளவு அழகா இருந்தாவையா. சரி அந்த கனகாம்பர டீச்சர்ட்ட தான் போய் கேட்டேன். எப்படி கேட்ட? ஏ அம்மா அம்மா கனகாம்பர அம்மா. சரி நான் அம்மான்னு தான் சொல்லுவேன், வயசுக்கு மூத்தவங்கள. அம்மா அம்மா கனகாம்பர அம்மான்னாங்க. சொல்லு பிள்ளை என்ன டவுட் அப்படின்னாங்க. இவ்வளவு நாள் டவுட்டே கேட்டது கிடையாது, இன்னைக்கு என்ன இந்த பக்கம் வந்து திரிக்க அப்படின்னு கேட்டாங்க. சரி ஏ அம்மா, நமக்கு கால் இருக்கு கை இருக்கு, கெதியா நடந்து போறோம், கெதியா வாயில அள்ளி சாப்பிடுறோம். ஆமா. ஆடு மாடுக்கு கால் இருக்கு, கெதியா நடந்து போது வாயிட்டு அள்ளி சாப்பிடுது. சரி. ஆனா இந்த பாம்புக்கு நான் காலையும் காங்கல கையும் காங்கல, பாம்பு எப்படி போகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்களா? நானும் யதார்த்தமா கேட்க, அவனும் பதார்த்தமா பதில் சொல்லுதான். எப்படி சொன்னா? எடா பிள்ளை, பாம்பு வயித்தால போது பார்த்தது இல்லையா அப்படின்னா. அன்னைக்கு பிடிச்சதா அந்த பாயிண்ட் டீச்சர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சிருக்கேன். இப்ப யாரு அதான் சொல்லிருக்காங்களா தாயே, கற்க கசடர கச்சப்பின் கச்சி தந்த வாத்தியார கல்லால் அடி இல்ல, கற்க கசடர கச்சப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 விளையாது 50 விளையாது. திருவள்ளுவரே ஓடிடுவாரு. இப்போ நான் முன்னால படிச்சது இப்போ மெமரிஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா மெமரிஸ் பார்த்துட்டா 12ஆப்ல சொல்லி தந்தா. நான் 12ஆப் முடிஞ்சு கணக்கு 8 வருஷம் ஆகுது. இன்னும் சொல்லுதேன்னு சொன்னா யாரோட புகழ்? எங்க கனகாம்பர டீச்சரோட புகழ். டீச்சரோட புகழ். ஆமா. ஊரு படிக்க போனியா டீச்சரை பார்க்க போனியான்னு தெரியல, அதான் அவங்க நினைவிலே இருக்கு. அவ சொல்லி கொடுத்த பாயிண்ட் நினைவிலே இருக்கு. பாடம் அப்படிப்பா அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா. சரி அப்ப பார்த்தார். ஆமா. நாகராஜன் இந்த காலத்துல பாம்பா பிறந்திருக்கான். சரி. போன காலத்துல எப்படி பிறந்தான்? போன ஜென்மத்துல சரி வேடவனாய் பிறந்தான். ஏமா வேடவன்னு சொன்னா யாரு தெரியுமா? யாருப்பா? ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க பாத்துக்கோ. இவ்வளவு உயரம் 2 நாயை பத்திட்டு அலைவாங்க. நாயை பத்திட்டு அந்த கருவ காட்டுக்குள்ள போவாங்க வேட்டைக்கு. அப்படின்னு சொல்லி தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க பாத்துக்கோ. பிள்ளை பயந்துட்டு இருப்பாங்க. வேட்டக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வேடவனாய் பிறந்தான் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் வேடவனாய் பிறந்து சரி அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனானே. நீ போலடா அம்புலி. அவன் இன்னும் வளர்ந்த பிறகுதான் போவான்பா. ஏ அம்புலி. சரி அப்படி காட்டுக்கு வேடவனாய் சென்ற நாகராஜன் அணில் பிள்ளை சரி கீரி பிள்ளை சரி புள்ளி மானு. ஏ சண்டாள என்ன அந்த புள்ளி மான சுட்டாமல தாயி வேட்டையாடி இருக்கான். அது மானு செத்து போச்சு. மானு வயித்துக்குள்ள இருந்த குட்டியும் செத்து போச்சு. அந்த பிள்ளையும் செத்து போச்சுப்பா. சண்டாள இப்படி அணில் பிள்ளை கீரி பிள்ளை புள்ளி மானோட பிள்ளை கற்பனி மானெல்லாம் கொண்டு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் கொண்ட காரணத்தால இந்த நாகராஜனுக்கு பிள்ளை இல்ல. அப்போ பார்த்தார். பார்வதி அம்மா பார்த்தா. சரி சரி பகவான் நாகராஜன் வேடவனாய் பிறந்தான், பாவம் செஞ்சா, அவனுக்கு பிள்ளைல விடுங்க. சரி நாகக்கண்ணி என்னை போல ஒரு பெண் தானே. அம்மா ஏ பார்வதி என்ன பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைச்சியா? அப்படி கிடையவே கிடையாது. அவளுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையா என்று சொல்லி சித்திரபுத்திர நயினார் ஏட்ட எழுது பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது? என்னமா இருக்கிறது? நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு 7 தலைமுறைக்கும் பிள்ளை கிடையாதம்மா. அவ மாறி மாறி பிறந்திட்டாள். மாறி மாறி மணக்க வேலை தீராத மாறி மாறி பிறந்திட்டாளோ. மாறி மாறி பிறந்திட்டாளோ மணக்க வேலை தீராதம்மா. பார்த்தா நாகராஜனுக்கு பிள்ளை இல்ல. சரி நாகக்கண்ணி ஏற்று எடுத்து பாக்குறாங்க. நாகக்கண்ணி ஏற்றலையாவது பிள்ளை இருக்கான்னு பாப்போமே. அது தரவு சொல்லுது என்ன கொஞ்ச நேரம் ஆகுமா? சரிதான் அப்ப ஏட்ட தூர வச்சிருந்தேன். சரி பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை நீங்கல பெண்தானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லலையே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை தீக்கல பெண்தானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து
பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை நீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாக்கல அப்பம் பார்த்தார் அங்க இருந்தே இங்க வரல தாளக்காரன் என்ன இப்போ போச்சு பத்தியலா சரி நல்லா மணக்கலாங்க நான் அதான் அதுல ரோசாப்பூ பத்தி பொருத்தி வச்சிருக்காங்களா அது மணக்க அப்படின்னு உனக்கு மனத்திற்கும் அவர் மேல பழிய போடுத இல்லப்பா உங்களுக்கு துணியை கிட்டிட்டு மணக்குன்னு கிட்டு அது பத்தியா ஆவி அவளுக்கு நமக்கு சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆவி தானே அவளுக்கு கொஞ்சம் பொறுத்தாதான் அவளுக்கு தந்துருவாங்க கொடுக்கதே அந்த ஆவியை மட்டும் தான் அவளுக்கு குடிக்க அதை